குட் மார்னிங். இப்போ நம்ம ஜாப் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் பாயிண்ட்ஸ் எப்படி எடுக்கிறது, சர்வே. இப்போ வந்து நீங்கள் டோப் எடுப்பீங்க, உங்களுடைய ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஒர்க் இருக்கும். இப்போ அது எப்படி எடுக்கலான்றதை பார்க்கலாம். இப்போ சர்வேன்ற ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட் சர்வேன்ற ஒன்று இருக்கும். அந்த ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு இப்போ உங்களுக்கு ரோவருடைய ஹைட்டு கேட்குது. நீங்கள் போல் வச்சுருப்பீங்களா, அதோட ஹைட்டு. இப்போ என்னுடைய ரோவர் ஹைட் வந்து 1.7 மீட்டர். ஸோ அதனால் நான் ஓகே கொடுத்துருவேன். இதுவே நீங்கள் ஹைட்டு சேஞ்ச் பண்ணிங்கன்னா மாடிஃபைக்குள்ளே போயிட்டு நீங்கள் என்ன ஹைட்டு கொடுக்குறீங்களோ, என்ன ஹைட் வச்சுருக்கீங்களோ ரோவருக்கு, அந்த ஹைட்டை இங்கே நீங்கள் கொடுக்கணும். ஸோ இப்போ 1.8 வைப்பீங்க, 1.9 வைப்பீங்க. இப்போ என்னோடய இது வந்து 1.7. இதை நான் கொடுத்தேன்னா உங்களுக்கு வந்து 1.7 கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து ப்ளஸ் டிவைஸோடைய ரோவர் டிவைஸோடைய ஹைட் வந்து இங்கே ஆட் ஆயிரும். ஆண்டனா ஹைட்டுன்றது பார்த்தீங்களா, கீழே இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது ஆட் ஆயிரும். ஆட் ஆனதுக்கப்புறம் ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட்டு செட் ஆகிடும். ஹைட்டு செட் ஆகிட்டதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த டில்ட் ஆப்ஷன் இங்கே ஒன்று இருக்குங்களா, ஏதோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஷேக் பண்ண சொல்லும். இது வந்து எதுக்குன்னா டில்ட்டு. நீங்கள் டில்ட்டை வந்து ஆன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் எடுக்கிற போது நீங்கள் எந்த டிகிரியில் எந்த ஒரு 60 டிகிரி நீங்கள் சார்ஜ் எடுத்தாலும் உங்களுக்கு அந்த பின் பாயிண்ட், அது நீங்கள் கீழே எங்கே பின் பண்ணுறீங்களோ பாயிண்ட்டை, அதுதான் உங்களுக்கு வந்து பாயிண்ட்டாக காட்டும் இதில். ஸோ இதை நான் ஷேக் பண்ணிக்கிறேன், 90 டிகிரி ரொட்டேட் பண்ணுறேன். இப்போ எனக்கு டில்ட் ஓகே ஆகிடுச்சு. இப்போ நான் பாயிண்ட் எடுக்க போகிறேன். பாயிண்ட்ஸ் எப்படி எடுக்கிறதுன்னா, இப்போது இங்கே ரெடின்னு ஒன்று இருக்குங்களே, அந்த ரெடின்னு நான் கிளிக் பண்ணால் எனக்கு பாயிண்ட்ஸ் எடுத்துடும். பார்த்தீங்களா, 0.1ன்னு காட்டுது. அதே மாதிரி 0.2. இந்த மாதிரி நீங்கள் டோப்பை எடுத்துகிட்டே போகலாம். 0.2, 0.3 இந்த மாதிரி. இப்போது நான் வந்து ரொம்ப வெளியே போயிட்டேன். இப்போ எனக்கு இங்கெல்லாம் பாயிண்ட்ஸ், இப்போது நான் வெயிட் பண்ணுங்கள். இப்போ எனக்கு 0.1, 0.2, 0.3 எதுவுமே தெரியல. நான் இங்கே இப்போ வந்து இதை வந்து நான் ஸ்க்ரீனுக்குள்ளே எப்படி கொண்டு வருதுன்னா, உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 ஏரோ போட்டு ரெக்டாங்கிள்ஸில் ஒரு 4 ஏரோ இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் எல்லாமே உள்ளே வந்துடும். ஓகே, இப்படி தான் நம்ம எல்லா பாயிண்ட்ஸும் எடுக்கணும். தேங்க்யூ.